Car parking to custody death. 9.5 சவரன் நகைக்காக நடந்த விசாரணை. உயிரோட கூட்டு வந்து இப்படி போடமா தர்றாங்களே, இது நியாயமா? இவங்களுக்கு இறக்கமே இல்லாம அடிக்கிறது இப்படி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடபுரத்தில் பிரசித்தி பெற்ற பத்திரகாளி அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. அக்கோவிலுக்கு நிக்கிதா என்பவர் தனது குடும்பத்தோடு சிகப்பு நிற காரில் வந்த நிலையில் அந்த காரை பார்க்கிங் செய்ய உதவி செய்திருக்கிறார் அஜித். சாவி மீண்டும் நிக்கிதாவிடம் ஒப்படைக்கப்பட மீண்டும் அந்த காரை எடுக்க வந்த போது காருக்குள் வைத்திருந்த நகை மற்றும் பணம் 2500 ரூபாய் காணாமல் போனதாக மானாமதுரை காவல்துறை துணை கண்காணிப்பாளருக்கு புகார் செல்கிறது. அவரது உத்தரவின் பேரில் அன்றைய தினம் 27ஆம் தேதி சுமார் 9 மணியிலிருந்து 9:30 மணி வேளையில் அஜித் குமாரை விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றார்களாம். அஜித் குமார் தனக்கு கார் ஓட்ட தெரியாது, அருண் என்பவர்தான் காரை பார்க்கிங் செய்ததாக கூறினாராம். ஆனால் அருண் அதனை மறுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் தங்களது பாணியில் அஜித் குமாரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவரது சகோதரர் நவீன்குமாரையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. உனது அண்ணன் தான் உன்னிடம் நகையை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என கூறி அவரிடம் விசாரணை நடத்த தனது அண்ணன் பொய் சொல்லி இருக்கலாம் என அவர் தெரிவித்திருந்திருக்கிறார். மேலும் அஜித் குமாரின் நண்பர்கள் தினகரன் மற்றும் லோகேஸ்வரன் ஆகியோரிடமும் போலீசார் விசாரித்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களிடமும் அஜித் குமார் எந்த ஒரு நகையையும் கொடுக்கவில்லை என தெரிய வர அஜித் குமார் காளி கோவிலின் பின்புறமாக மறைத்து வைத்திருப்பதாக தெரிவித்திருந்ததாக கூறி போலீசார் அந்த பகுதியிலும் சோதனை நடத்தியும் நகை கிடைக்கவில்லை. இதற்கிடையே காவல்துறை துணை கண்காணிப்பாளர், திருபுவனம் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணையை முடுக்க கூற அஜித் குமாருக்கு அதிகமான தாக்குதல்கள் விழுந்திருக்கலாம் என பலரும் சந்தேகிக்கிறார்கள். அதன் பிறகுதான் இரவு சுமார் 11:15 மணிக்கு அரசு மருத்துவர் அஜித் குமாரை பரிசோதித்து விட்டு அஜித் அவர் ஏற்கனவே இறந்திருப்பதாக தெரிவிக்க போலீசார் அதிர்ச்சி அடைகின்றனர். திருபுவனம் தலைமை காவலர் தான் அஜித் குமாரை சிவகங்கை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்றார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. திருபுவனம் போலீசார் FIR-இல் அஜித் குமார் போலீசாரிடமிருந்து தப்பி ஓட முயன்று கீழே விழுந்த போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு நேர்ந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்களாம். அஜித் குமார் மரண நிகழ்வு எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட அரசியல் தரப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்களால் கடும் கேள்வி கணைகளால் தொடுக்கப்பட்டு வரும் நிலையில் விவகாரத்தில் 6 காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 போலீசார் கைது செய்யப்பட்டு அவர்கள் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்ட SP-யும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவகாரத்தில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் உயர் அதிகாரிகள் வரை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சரும் இது குறித்து தகவலை வெளியிட்டார்.